2004வது ஆண்டின் ஆரம்பத்தில் தெய்வத்தால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு அபூர்வமான சக்தியுள்ள சிறுவன் 2 பாகங்களாக உள்ள ஒரு தெய்வ பதக்கத்தை ஒன்றாக்குவான். அவனிடமுள்ள சக்தியின் வெளிப்பாட்டை ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டால் அவனை வெல்வதற்கு இந்த பூவுலகில் ஒருவராலும் முடியாது. நான் கொடுத்த வேலைய நீ நிறைவேற்றிட்ட. இந்த அதுக்குண்டான பணம் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்படிப்பட்ட புத்தகம் கிடைக்கும்னா கோடி கோடியா மத்தவங்க அள்ளி கொடுப்பாங்க. என் கைக்கு பணத்தை அள்ளி கொடுக்க தெரியாது, அறுக்கத்தான் தெரியும். ஓகே, உங்க கை எனக்கு ரொம்ப அதிகமாவே கொடுத்துடுச்சு சார். தமிழ்ல பேசு. டயத்தை வேஸ்ட் பண்ணாத கிஸ்கார்ட், சீக்கிரம் கோயிலுக்கு போ. இன்ஸ்பெக்டர், நாம தேடுற நீக்கிறோ கிஸ்கார்ட் குன்யம் டெம்பிளுக்கு வந்திருக்கான். கூட 2 ஆளுங்களை பார்த்தேன். இத வந்துட்டேன். அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு அவனை கண்டுபிடிச்சிட்டோம். கிஸ்கார்டு வந்திருக்கான். ஓகே, வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. ஸ்னேக் வந்திருக்கானா? ஸ்னேக் வந்திருக்கானு கன்ஃபார்மா தெரியல வாட்சன். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அந்த பையல வந்திருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. கிஸ்கார்டு அவனோட வலதுக்கு. அவங்கள விடக்கூடாது. மொட்டைய சொட்டையாக்கிட்ட இப்ப பூட்ட லொட்டையாக்கிடுற. ஓ கேட்சியா? அவன் விஷயத்துல அவசரப்படக்கூடாது. உனக்கு அவசரப்படுறதே வேலையா போச்சு. எங்களது இன்டர்போல் ஆபரேஷன். உங்க ஹாங்காங் போலீஸ் ஓரமா உட்கார்ந்து ஒத்து ஊதுனா போதும், ஓவரா பேசி தனி ஆவர்த்தனம் பண்ண வேண்டாம். உனக்கு இதுல இஷ்டம் இல்லைன்னா உன் பாஸ் கிட்ட சொல்லிக்க. வண்டர்ஃபுல். அந்த பையனை கண்டுபிடிச்சிட்டோம். உள்ள போறோம். உள்ள நுழைஞ்சது தூள் கலப்படும். இதுதான்டா போலீஸ் நம்ம காட்டணும். ஓ காட், என்ன செய்ய போறீங்க? இது புத்தர் கோயில், ரொம்ப புனிதமான இடம். இதுக்குள்ள துப்பாக்கில எடுத்துட்டு போக கூடாது. ஓ அப்படியா சொல்ற? கவலைப்படாத கண்ணா, இந்த கண்ணை பத்தி உனக்கு தெரியாது. இதுவும் புனிதமான கண் தான். சுட்ட தெய்வத்துக்கிட்டே கொண்டு போய் சேர்த்து வச்சிரும். புனித புனிதம், புனித யாத்திரை. புரியல? புரியலையாண்டா? Okay, right. Move back, man. Go. Get back, get back, get back, get back. Come on, man. Hey, police! Hands up!
சேலை. நீ அங்கே இரு. நான் போறேன். இதுவும் சேலை. ஓகே ஓகே, என் பின்னாடி வாங்க. போலீஸ், ஹேண்ட்ஸ் அப். மந்திர பதக்கம். நம்மா ஹோய் ஹோ பக், நம்மா ஹோய் ஹோ பக்தோ. யாரது? உங்களை யார் உள்ள விட்டது? உன் சக்தியை நான் இப்ப வாங்கிக்க போறேன். ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துங்க. யாரையும் உள்ள வர விடக்கூடாதுன்னு பாஸ் சொல்லியிருக்காரு. சரிடா, என்ன புரியுதுல்ல? என்ன சத்தம்? போய் பாரு. அந்த பக்கம் போ. பீட்டர், யாரு? போலீஸ், ஹேண்ட்ஸ் அப் மேன். இங்கேயும் சிலையா? என்னாச்சு? உனக்கு ஆகலே. சீக்கிரம் முன்னாடி போங்கியா. எனக்கு வால் மாதிரி வந்துகிட்டு இருக்கீங்களே. போலீஸ் வந்துருச்சு. நாம சீக்கிரம் இங்கிருந்து போயிடணும். நான் வந்த வேலை இன்னும் முடியல. சொன்னா கேளுங்க சார், ப்ளீஸ் வாங்க, இங்கிருந்து போயிடலாம். அந்த பையன் எனக்கு வேணும். அவனை அப்புறம் பாத்துக்கலாம். போலீஸ், சேதன். குழந்தைய காப்பாத்துங்க. ஏடி, செக்டாது. அவனை விடக்கூடாது. வெயிட். கொஞ்சம் நானும் வரேன். தப்பிச்சு போயிட்டான் பரதேசி.
கோயிலுக்கு அவன் எதுக்காக வந்திருப்பான்? நாளைக்கு அவனே கேட்டு சொல்றேன். அவன் ஒரு ஸ்மகிள் பண்ணலான்னு கோவிலுக்கு வந்திருப்பான். அவனை தப்ப விட்டதுக்கு முதல்ல ஒன்ன தூக்கி உள்ள போடணும். வாட்ஸன், என்ன அவன் விஷயத்தை என்கிட்ட விட்டுரு. இன்டர்போலுக்கு நான் இங்க வந்தது தெரிஞ்சு போச்சு. இனி நான் இந்த ஏரியாவில் இருக்கிறது கஷ்டம். எப்படியாவது அந்த பையனை டூப்ளினுக்கு கடத்திக்கிட்டு வந்துரு. நீங்க கத்துனா நான் வெட்டிட்டு வந்துருவேன் சார். இந்த எதுக்குமோன பேச்சை விட்டுட்டு பையனோட வா. வந்துடுறேன் சார். அப்படியா? வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். என்னது? ஆல் ரைட், அவளை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. நான் வந்துடுறேன். யா, கிவ் தி செயின். தேங்க் யூ. வந்துடுறேன். சி ஹாரிசன் கப்பல் தானே? அந்த பையனை கொண்டு வந்துட்டீங்களா? கொண்டு வந்துட்டோம் சார். வெரி குட். அவன் எங்க இருக்கான்? அதோ அங்க மேல இருக்கான். ஓகே, வாங்க போலாம். எங்கயா பையன்? அங்க இருக்கான் சார். பாத்து 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 பாத்து. மெதுவா இருக்குங்க. கட்ட வருங்க. காயம் பட்ட கூடாது, ஜாக்கிரதை. பாத்து வருங்க. இன்ஸ்பெக்டர், அவங்கள யாரு? ஸ்னேக்கோட ஆளுங்க. ஹலோ, நான் தான் சார். புத்தர் கோயில் சிறுவன். குட் மார்னிங் சார். அந்த பையனை காட்டு. ஓ, இதோ காட்டுறேன். அதே பையன். ரொம்ப பத்திரமா கூட்டிட்டு வாங்க. நோ ப்ராப்ளம் சார். நாங்க கிளம்ப தயாரா இருக்கோம். இல்லனா ஷூட் பண்ணிடுவோம். ஓ காட், வந்துட்டாங்கயா. தள்ளிடுறேன்டா. Come on, quick! சீக்கிரம் வாங்கய்யா. என்ன ரெடியா? பயமா இருக்கு சார். நான் முன்னாடி போறேன். என்ன இது? இந்தா, தின்னு. ஏய், பாரு மாமா.
எங்கடா ஓடுற? விட மாட்டேங்கிறீங்களாடா? உனக்கு கால் கட்டி போட்டாதான் செருப்பு தைப்பேன். ஆட்டு, ஆட்டிக்கிட்டே இரு. ఇక్కడ చూడండి ఎక్కడరా கை கட்டு போட்டாதான் உருப்பிட்டு வருவேன். செக்ஸி பாங்க உருவிட்டாங்க. போங்க போங்க போங்கய்யா. பையன் ஜாக்கிரதை. நல்லா உப்பு தண்ணியை குடி. பாய் பாய். கப்பல்ல பிடிபட்ட ஒருத்தனை நாங்க விசாரிச்சோம். அவங்க அந்த பையனை அயர்லாந்துல இருக்கிற ஸ்னேக் கிட்ட கூட்டிட்டு போறாங்களா? மிஸ்டர் எடி, நீங்க உடனே கிளம்புங்க. இப்ப அயர்லாந்துல நல்ல சீசனா, ஜாலியா ஊரை சுத்தலாம். ஊரை சுத்தி உடம்பு கெடுத்துக்காதீங்க. பாய் பாய். Lone Ranger at TamilRockers.net. What can I do for you, sir? யா, நான் இன்ஸ்பெக்டர் எடி, ஹாங்காங்ல இருந்து வந்திருக்கேன். ஓ, நீங்க தானே அது? கமாண்டர் உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காரு. நிக்கோ, இன்ஸ்பெக்டர் ரெட்டி, நான் உன்னதான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். அழகு வசீகர முகம். தேங்க்யூ. என்ன முடிக்கிறா? Come on. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. 3 மாசம் தான் ஆச்சு. ஒரு வேலையா என்ன இந்த ஊருக்கு அனுப்பிட்டாங்க. ஓ யா, நான் இந்த ஊருக்கு வந்தது உனக்கு தான் தெரியுமே. நீ இந்த ஊருக்கு வந்த விஷயமே எனக்கு தெரியாது. தெரியாது? நீ எப்பவுமே என்ன பத்தி லேட்டா தான் தெரிஞ்சுக்கிற. நான் இப்போ ஒரு தூதுவரா இங்க இருக்கிற லோக்கல் இன்டர்போல் ஆபீஸ்க்கும் தென்கிழக்கு ஆசிய பாதுகாப்பு துறைக்கும் பாலமா இருக்கேன். ஏன் ஞாபகம் உனக்கு இல்லைனாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். நிக்கோ, உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்காது என் தப்புதான். ஐம் சாரி. மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு இது ஒன்னும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. கமாண்டர், இன்ஸ்பெக்டர் எடி உங்களை பார்க்க வந்திருக்காரு. Yes, I'm Hammer Staff Smith. Glad to meet you, Inspector. Glad to meet you, Commander. குட் மார்னிங் கமாண்டர். நீங்க சொன்ன ஃபைல்லாம் என் கைக்கு. அது சரி, இந்த ஆளுக்கு இங்க என்ன வேலை? ஹலோ வாட்சன். இரும்பு அடிக்கிற இடத்துல துரும்பு மாதிரி இவன் என்ன செய்யறாங்க? சிறு துரும்பும் பல் குத்துறதுக்கு உதவும் இல்லையா? உதவாது, குத்தும். இந்த பையனை ஞாபகம் இருக்கா? இருக்கு. இவன் அந்த டெம்பிள்ல நான் பார்த்திருக்கேன். இவன் யாரு? ஒரு நிமிஷம். இவன் ஒரு இன்டர்நேஷனல் குற்றவாளி. பேரு லேஸ்டர் வாங். ஸ்னேக்கோட தளபதி இவன் தான். சார், இது இன்டர்போல் சம்பந்தப்பட்ட விஷயம். எடிக்கு இதெல்லாம் தெரிய வேண்டிய அவசியமே இல்ல. அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும் வாட்சன். சாரி, ஐம் சாரி மை ஃப்ரெண்ட். ஒரு உரையில 2 கத்தி இருக்கிறது நல்லது இல்ல. ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்திருக்கு. நாளைக்கு அந்த ஸ்னேக்குக்கு ஒரு கப்பல்ல சரக்கு வர போகுதா அயர்லாந்துல. அந்த பையன் அந்த கப்பல்ல வரலாம். எந்த கப்பல்ல? உனக்கு தேவையில்லாத விஷயம். பேசாம ஊருக்கு போய் பிக் பாக்கெட் கேசுங்களை பிடிக்கிற வேலையை பாரு. வாட்சன். வாட்? ஐம் சாரி. வாட் சார்? அதிக பிரசங்கித்தனமா இனிமே ஏதாவது பேசினா உன்னை தூக்கிட்டு இந்த வேலை இன்ஸ்பெக்டர் எடிகிட்ட கொடுத்துருவேன்.
வந்து 5 நிமிஷம் ஆகல, அதுக்குள்ள எனக்கு ஆப்பு வச்சுட்டல. வாட்சன், வெளியே போகாம ஏன் ஃபைல் ரூமுக்கு போற? போலீஸ், hands up! ஓ, ஃபைலா? பயந்துட்டேன். சாரி சார், இந்த ஃபைல் எடுக்க தான் உள்ள போனேன். கிடைச்சிருச்சு, வந்துட்டேன். இந்த கோமாளியை திருத்தவே முடியாது. சார், அது வந்து இதெல்லாம் கரெக்டா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். நினைக்கிறியா? வேண்டாம், கூட நானே செக் பண்ணிக்கிறேன். ஓகே, இவங்க வரான். வாட்சன், கொஞ்சம் இரு. ஹாங்காங்ல பண்ண தவிர இங்கேயும் பண்ணிடாத. ஐ அம் சாரி, என் டைமை வேஸ்ட் பண்ணாத மேன். We are partners. புடியா? ஒரே கூட்டணி. கூட்டணி? உனக்கு நான் உதவி செய்யறேன். உதவி செய்யறியா? கூட்டணின்னு சொன்ன உடனே நீ கேட்கிற அளவுக்கு என்னால சீட்டு கொடுக்க முடியாது. நம்ம கூட்டணி என்னைக்கோ முறிஞ்சு போச்சு. கூட்டணி கூட்டணி என் உயிரை வாங்குறோம். வாட்சன், நாம ஒன்னா இருந்தா தான் வெற்றி கிடைக்கும். அதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. எல்லாம் புரியுதியா? நான் மேல இருந்து எனக்கு கீழே நீ இருந்து வேலை செய்யறது உனக்கு பிடிக்கல, அதான உண்மை? சொல்லு, சொல்லுயா. ஓகே, நீ மேல இருந்தே வேலை செய்ய உனக்கு நான் ஒத்துழைக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுன்னு தான் கேக்குறேன். ஓகே? நோ, நீ ஒண்ணு எனக்கு கீழே இருந்து வேலை செய்ய வேண்டாம். ஆல்ரைட்? நம்மள பல ஆளுங்க நினைச்சிட்டாங்க போல இருக்கு. உங்களுக்கு தப்பாவ தோணுச்சு? ஓகே ஓகே. தேங்க்யூ. நோ மென்ஷன். நாங்க ஒண்ணும் அப்படிப்பட்டவங்க இல்ல. தொழில் விஷயமா தான் வேலை பேசிக்கிட்டு இருந்தோம். அதுல மேல வேலை செய்யறது யாரு, கீழே வேலை செய்யறது யாருங்கிறதா எங்க ப்ராப்ளம். சீரியஸா பேசுறது போய் தப்பா எடுத்துக்கிட்டீங்களே. இதெல்லாம் உன்னால தான் வந்துச்சு. ஓகே பாய், நான் வீட்டுக்கு போறேன். என் வைஃப்க்கு சமைச்சு போடணும். சோ வாட்சனுக்கும் உனக்கும் இருக்கிற கூட்டணி இப்ப எப்படி இருக்கேடி? அது முன்னேற மாட்டேங்குது, முடங்கியே கிடக்குது. அவன் தராத கூட்டணிய நான் உனக்கு தரேன். எதுல? டின்னர்ல. டின்னர்ல தானா? டின்னர்லயே தான். வாட்சனோட ஹெல்ப் இல்லாம நம்ம எதுவும் செய்ய முடியாதேடி. அவனை எப்படியாவது எக்கு தப்பா மாட்ட வச்சு சம்மதிக்க வச்சிடணும். அதுக்கான வழியை முதல்ல நம்ம யோசிக்கணும். யோசிக்கிற வேலையெல்லாம் நமக்கு ஒத்து வராது. ஒரு முக்கியமான விஷயம், வாட்சனோட மனைவிக்கு அவன் ஒரு இன்டர்போல் ஏஜென்ட்ங்கிற விஷயம் சுத்தமா தெரியாது. அப்ப எங்க வேலை செய்யறான்னு நினைச்சிட்டு இருக்கா? லைப்ரரியில. லைப்ரரி இல்லையா? ஹாய் ஹாய். இந்த தாவணி சூப்பர். கிண்டலா? ஏன் நீங்க இங்க வர்றத முன்கூட்டி என்கிட்ட சொல்லல? டார்லிங், அடுப்புல இருந்து தேஞ்ச வாசம் வருது. என்ன பண்றீங்க வெளியில? கார்லோ எப்படி இருக்க? ப்ளீஸ் ப்ளீஸ் கம் இன் ப்ளீஸ். இருந்தாலும் இங்க வராங்கன்னு சொல்லவே இல்லையே. ஹாய் ப்ளீஸ் இவங்க கம் இன், உள்ள வருவாங்கன்னு வாங்க. எனக்கு தெரியாது. தெரியும். நாம லைப்ரரியன்ஸ் சொல்ல. லைப்ரரியன்? உள்ளவா உன்னை பார்பேரியன் ஆக்கிறேன். இவர் பேர் எடி, ஹாங்காங்ல இருந்து வந்திருக்காரு. டின்னர் சாப்பிட்டு போலாம்ல? நோ, அதனால வேண்டாம். தேங்க் யூ. தேங்க்ஸ். முன்னாடியே எடுத்து வைன்னு சொன்னா எடுத்து வைக்கல, இப்ப தீஞ்சு போச்சு. இந்த காந்தலுக்கு என்ன பேரு? பேரா? நக்க நக்க நக்கனோ நக்கப்பா. ஓ, யா, குட் கேட்ச். சும்மா பூந்து வெட்டு, நான் தடுத்தாலும் விடாம போறேன். ஐயோ, அப்படி இல்லையா? இதான் இப்படி. வாவ்,
நக்கு நக்கு நக்கனோ நக்கப்பா சிக்கி சிக்கி சிக்கனோ சிக்கப்பா நக்கு நக்கு நக்கனோ நக்கப்பா. இந்த ஊருக்கு என்ன விஷயமா வந்தீங்க? இந்த ஊருக்கு ஒரு புக் வாங்க வந்திருக்காரு. யா ஆக்சுவலா இவர் தேடுற புக் வந்து சாதாரணமான லைப்ரரியில எல்லாம் கிடைக்கக்கூடிய புக் இல்ல. ஓ வெல் அன்பார்ச்சுனேட்லி நானும் அந்த புக்கை தான் தேடி இப்ப சுத்திக்கிட்டு இருக்கேன். அப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்தே தேடுவோம். சேர்ந்தா? சேர்ந்துதான் தேடுங்களேன். அப்போ நம்ம டீமுக்கு நான் தான் தலைவனா இருப்பேன். ரைட் ரைட். உனக்கு ரூம் எடுத்து கொடுக்கவா? வேண்டாம், ஏற்கனவே புக் பண்ணிட்டேன். ஓ பண்ணிட்டியா? இதுல நீ வாட்சனை எங்க எப்படி மீட் பண்ணணும்னு எழுதியிருக்க. இது அவன் தான் உங்ககிட்ட கொடுக்க சொன்னான். ஏன் அவன் என்ன பிக்கப் பண்ணிக்க மாட்டானா? தலைவராச்சே. அவன் எப்பவுமே உனக்கு மேல இருந்து வேலை செய்யணும் தானே ஆசைப்படுவான். என்ன கிண்டலா? கரெக்டாக கரெக்ட் தான். ஓகே நான் வரேன். நிக்கோ, என்ன அடி? உன்னை நான் மறக்கல, மறக்கவும் மாட்டேன். தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ, எஸ், இந்த இடம் பக்கமா இல்ல ரொம்ப தூரமா? கொஞ்சம் தூரம் தான் சார். உட்காருங்க, போலாம். தேங்க்யூ. ஹேய் ஹாய். ஒலிம்பிக்ஸோட அத்தனை ஆட்டத்தை காட்டுறேன். சாரி, நீங்க சாப்பிடுங்க. சைக்கிள் கேப்ல ஆட்டமா காட்டுறேன். நீ சைக்கிள் கேப்ல போடா, நான் கேட்டு கேப்ல வரம்பேன். வந்துட்டா குரங்கு பயலா இருப்பா போல இருக்கு. இப்ப எங்க ஓடாத, நீ தொட்டாத, நீங்க அப்படியே இருங்க. ஓடாத, நீ தொட்டாத. வந்துட்டானே, இதுதான் நோய்ஸியா, வழியே காணோம். இந்த ஆட்டம் ஆடுது, இதுக்கு மேல ஏற முடியலையே. நீ பொந்துல சிந்து பாடா, நான் சந்துல சிந்து பாட மாட்டேன். விடுறா என்ன, என்னதுக்கு அடிக்கிற? நான் பபிள் கம்ப தெரியாம ஓட்டிட்டேன். நான் ஒரு தப்பு பண்ணல. ஒரு தப்பு பண்ணியா? சொல்டா, சொல்லு. எங்கடா அந்த பையன்? நான் போலீஸ், அவன் எங்கன்னு சொல்லல, உன்னை அடிச்ச கொன்னுடுவேன். சொல்லு. போலீஸ் பெரிய கொம்பனா, என்ன பண்ணுவேன்? என்ன வேணாலும் பண்ணுவேன். இப்ப அவன் எங்கன்னு சொல்லல, உன் சங்க அறுத்துருவேன். நீ எதா இருந்தாலும் சொல்ல மாட்டேன் போடா. என்னது? நீ எதா இருந்தாலும் சொல்ல மாட்டேன் போடா. அவ்வளவு திமிரா உனக்கு? உனக்கு சாவு மூலம் அடிச்சாதான் நீ சரிப்பட்டு வருவேன். ஓகே ஓகே ஓகே, இன்னைக்கு நீ சங்கையா அறுத்தலாம். வேண்டாம், நிறுத்து.
அந்த பையன் ஒரு கப்பல்ல வரான். அவன் வர நேரம் எனக்கு தெரியாது. அவன் ஸ்ட்ரைட்டா துறைமுகத்துக்குள்ளே வந்துருவான். என்ன வெளியே எடுத்து முடியா? பாயா வா. உனக்காக நான் எவ்வளவு நேரமா இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? என்ன மேட்ரு? ஓ முகரையை பார்த்தா ஏதோ பேய் எறிஞ்ச மாதிரில இருக்கு. என்ன விஷயம் சொல்லு மேன். போய் ஃபேஸ வாஷ் பண்ணிட்டு சீக்கிரம் வா. நாம செய்ய வேண்டிய வேலை இன்னும் ஏகப்பட்டது இருக்கு. இது மட்டும் இருந்தா அது அந்த கப்பலா தான் இருக்கும். இருக்கும் நம்புவோம். வேற என்ன பண்றது? நமக்கு இருக்கிற ஆதாரம் அது ஒண்ணுதானே. ஸ்னேக் ஆளுங்க ரொம்ப டேஞ்சரானவங்க. என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ரைட்? உங்ககிட்ட கன் இருக்கா? உங்ககிட்ட 2 இருந்தா எனக்கு 1 கொடு. ஏய் எப்படி தான் என்கிட்ட 2 கன் இருக்கும்? என்கிட்ட 1 தான் இருக்கு. அவன் கண்ணை அவன் வந்தா யூஸ் பண்ணணும். ஆல் ரைட்? Right. என்ன பண்ணலாம் இப்ப? நான் சுத்திட்டு லெஃப்ட் சைடா வரேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன தனியா நின்னு புலம்ப வச்சுட்டாங்களே. யா நேரா போய் லெஃப்ட்ல இறங்கி பயப்படாத மை டியர் பாய். போலாமா? சத்துல சிந்து பாரதி என் தொழிலா போச்சு. எக்ஸ்கியூஸ் மீ. You are under arrest. அன்றாவது அப்புறாவது. இது லோயர்ரா. வாங்கடா, அவன் இந்த வழியா தான் போனான். என்னடா பவுலா காட்டுற? கோதான இருக்கு. எங்கடா அதோ Watson, come on. அந்த பையன் எங்கடா? அவனை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். சீக்கிரம் பிடிக்கடா. விடுங்க அவனை. அங்கிள் நான் இங்க இருக்கேன். உனக்கு கூட ஆகலையே. போங்க போங்க போங்க. அந்த பொடியை பிடிச்சு கொண்டாங்க. ஓகே சார். Police, don't move. செல்போனை எங்க வச்ச? ஹலோ ஹலோ, நான் தானே. யாரியா? ஏய் ஏடி எங்க இருக்க? அந்த பையனும் நானும் ஒரு கண்டெய்னருக்குள்ள வசமா மாட்டிக்கிட்டோம். கவலைப்படாத, அங்கே இரு, நான் வந்துடுறேன். எந்த கண்டெய்னருக்குள்ள? அது எனக்கு தெரியல. Watson, எடி எங்க? எடி ஏதோ ஒரு கண்டெய்னர்ல இருக்கா. எதுன்னு கண்டுபிடிச்சிட்டியா? அதை நான் இன்னும் கண்டுபிடிக்கல. அதை தான் இப்ப தேடிட்டு இருக்கேன். ஏதோ சத்தம்.
எடிதான். வந்துட்டேன்டா. வாட்சன் சீக்கிரமா தொடக்க முடியல. நிக்கோ Oh my god! நீ பயப்படாத. எனக்கு பயம் இல்லை. இங்கிருந்து சீக்கிரம் தப்பிச்சிடலாம். கண்டெய்னரை வெளியில எடுத்துட்டோம். உள்ள இருக்கிற நம்ம செத்துருப்பாங்க நினைக்கிறோம் சார். சீக்கிரம் ஸ்ட்ரக்சர் ஆக்சிஜன் கொண்டு வாங்க. எடி எடி ப்ளீஸ் எடி கண்ணு திறந்து பாரு எடி. எடி எடி பாரு எடி கண்ணு திறந்து. Are you all right? ப்ளீஸ் ப்ளீஸ் எடி. நிக்கோ எடி செத்துட்டான். மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன மறந்துட்டேன். நிக்கோ நான் போய் மத்த வேலைகளை பார்க்கறேன் சார். கேரி ஆன். ஓகே சார். போலாம் வாட்சன்.
ஐம் சாரி. என்ன மன்னிச்சிரியடி. சரியான சமயத்துல உன்னை காப்பாத்தவும் பக்கத்துல நான் இல்லாம போயிட்டேன். அதான உன் வழக்கம். தேங்க்யூ. யாரு என்னாச்சு உனக்கு? எப்படி கத்துற? இந்த சவக்கடங்களை என்ன பண்ணிட்டு இருக்க? என் ட்ரெஸ்ஸுக்கு போச்சு. இங்க வா. ஏன் கத்துற? என்னாச்சு? இது என் உடம்பு இல்ல. இத பாரு, இது ஒன்ன மாதிரியே இருக்கு. என் மூக்கு அவ்வளவு பெருசா இருக்காது. அப்படியே இந்த மாதிரியே இருக்கு. நிஜமா சொல்ற? எந்த எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதா? இருட்டுல சரியா தெரியாது. மொத்தத்தையும் வேலைக்கு பார்க்கலாம். என் உடம்புக்கு என்ன பாச்சு? சொல்றேன். என்னாச்சு? என்னாச்சுன்னு தெரியலையேப்பா. நினைச்சாலே மண்டை குழப்புது. இப்படி நடக்க எனக்கு தெரிஞ்ச சான்ஸே இல்ல. ஞாபகப்படுத்தி பாரு. நீ இந்த கப்பல்ல கண்டெய்னர்ல இருந்த என்ன நடந்துச்சப்பா? அந்த இடம் ஒரே வெளிச்சமா இருந்துச்சு. அந்த பையன், எந்த பையன்? அந்த பதக்கம். இரு. ஒரு பதக்கம் உன் பாக்கெட்ல இருந்துச்சு. இதானே? இதான். என்னாச்சு இதுக்கு? பாடி கரைஞ்சிருச்சு. ஜெய், அங்கிள், யார் நீங்க? எக்ஸ்கியூஸ் மீ மிஸ். இன்டர்போல்ல இருந்து வரோம். எப்படி இருக்கு? அந்த பையன் கிட்ட சில விஷயங்களை பத்தி நாங்க பேசணும். பேசலாமா? உனக்கு ஒன்றும் ஆகலையே? இங்க பார்க்கண்ணா, நீ சரியா சாப்பிடுறது இல்லைன்னு அந்த நர்ஸ் அக்கா சொல்றாங்க. நீ நல்லா சாப்பிட்டாதானே சூப்பர்மேன் மாதிரி ஆகலாம். சாப்பிடு. நான் சாப்பிட்டு காட்டுட்டா? கடல்ல விழுந்த உடனே நீ எப்படி ஃபீல் பண்ண? ஃபீலிங் உணர்ச்சி. ஒரு பெரிய கண்டெய்னர் மோதி உங்க கண்டெய்னர் கடலுக்குள்ள விழுந்தது. நாங்க வெளியில இருந்து டக் 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 டக், நீங்க உள்ள இருந்து அப்படின்னு ரெண்டு சைடும் கதவை தட்டணும். கண்டெய்னர் கடலுக்குள்ள விழுந்ததும் அல மோத ஆரம்பிச்சது. எக்ஸ்கியூஸ் மீ, அந்த பையனை ஒரு செக்கப்க்கு கூட்டிட்டு போனோம். எஸ் எஸ் எஸ். கொஞ்சம் நில்லுங்க. ஷூ போட்டுக்க மறந்துட்டியே. இது உன்னோட பதக்கம் தானே? இந்த பாதி எனக்கா? தேங்க்யூ. அழகான பையன். என்ன பாக்குற? அந்த நர்ஸ் அழகாத்தான் இருக்கா. யா, அவ பூட்ஸ். பூட்ஸ். சூப்பர். நோ, பூட்ஸ். பூட்ஸ் சொன்ன. பூட்ஸா? நர்ஸுங்க பூட்ஸ் போட மாட்டாங்க. ஏய், நில்லு. சுட போறான். அந்த பையனை விடாதீங்க.
கண்ண கொடு. இந்த பக்கம் ஓடுறான். அந்த பையனை விடாதீங்க. பிடிங்க. எங்கடா ஓடுற? வாங்கடா போயிடலாம். எல்லா கதவையும் மூடுங்க. யாரையும் தப்ப விடாதீங்க. கம் ஆன் குயிக். நீட்டாங்கடா. வாட்சன் உள்ளதான் இருக்கியா? நான் உள்ள இல்ல. எஸ், நான் இப்ப உள்ளதா இருக்கேன். என்ன பிரச்சனைங்க? ஸ்னேக்கோட ஆளுங்க அந்த பையனை கிட்னாப் பண்ண வந்தாங்க. அந்த பையன் இனிமே என் கூட இருக்கட்டும். நல்ல ஐடியா. பத்திரமா அவனை பாத்துக்க, அதான் நல்லது. அவங்கள நீ தனி ஆளாவா நின்னு சண்டை போட்டு துரத்துன? இல்ல, எடியும் இங்க வந்து இல்ல எடி ஒண்ணு இங்க வரல. நான் தான் அவங்களை எட்டி எட்டி உதைச்சு அடி பின்னு பின்னிட்டேன். Are you okay? ஓ, பக்கா ஓகே. ஓகே, போலாமா வாட்சன்? போலாமே, போலாம். நீங்க போங்க, நான் இந்த பெட்டு கிட்ட எல்லாம் அடுக்கி வச்சுட்டு அப்புறமா வரேன். பையன் ஜாக்கிரதை. ஓகே. எடி நிக்க போயிட்டா. சம்திங் ராங். சம்திங் ராங் தான். ஸ்னேக்கோட ஆளுங்க மறுபடியும் தப்பிச்சிட்டாங்க. ஆனா பையன் பத்திரமா. சம்திங் ராங் சொன்னது என்ன பத்தி? என்னடி என்ன சொல்ற? கம் ஆன் ஹிட் மீ. நோ, இதெல்லாம் நல்லா இல்ல. நான் ஒண்ணு வருத்தப்பட மாட்டேன். அப்புறம் நான் தான் வருத்தப்படணும். ஏன்னா உன் மேல பட்டா என் கையில உடையும். ஓகே. நோ தேங்க்ஸ். நான் இப்ப பாத்ரூம் போயிட்டு வந்தேன். நீ வேணா போய்க்கிறோம். இந்த பெட் மேனால அடி. உன்னை அடிச்சு ஆகணுமா? எஸ். அடிச்சிட்டேன். ஸ்ட்ராங்கா அடி. என் உயிரை வாங்காத. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? ஒரு கிழவி கூட இதை விட நல்ல அடிப்பா. என்ன யாருன்னு நினைச்சேன்? God, I'm sorry. I'm really sorry, my friend. ரொம்ப வலிக்குதா? அவ்வளவு ஒண்ணு எனக்கு வலிக்கல. பொறுத்துக்கிற அளவுதான் இருக்கு. என்ன அவங்க ஷூட் பண்ணாங்க, பட் எனக்கு ஒண்ணு ஆகல. ஷூட் மீ. என்ன சுடு. உன்ன சுடணுமா? எவ்வளவு நாள் திட்டம் போட்டிருக்க என்ன பிடிச்சு உள்ள தள்ளணும். என்னால முடியாதுப்பா. அந்த கண்ணை கொடு. கொடுக்க மாட்டேன். குடுன்னு சொல்றேன்ல. சொன்னா கேளு. கொடுக்க மாட்டேன். ஒரு தடவை ஷூட் பண்ணா எத்தனை பேருக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும் தெரியுமா? கொடுக்க மாட்டேன். அவ்வளவுதான். கடைசி இப்ப கத்தி தூக்க ஆரம்பிச்சிட்டல. பாத்தியா, நான் தான் சொன்னேன்ல. அதிசயமா இருக்கே. கொஞ்சம் கூட ரத்தம் வரல. நம்பவே முடியல. நானும் ஒரு தடவை இன்னொரு தடவை குத்தி பார்த்தேன். இன்னொரு தடவை. மண்டையை போட்டா போல இருக்கு. பின்னாடி குத்துன. I'm sorry. முன் குத்த விட பின் குத்து வலிக்குதான் பாக்கலாம்டா. இப்போ அது நம்பர் இல்ல. இந்த முறையும் தோத்துட்டு வந்ததுக்கு காரணம் வச்சிருக்கீங்களா? ஒரு சின்ன பையனை இத்தனை பேர் போயும் பிடிக்க முடியலையே. வெக்கமா இல்ல?
சார் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. மிஷின் கண்ணால கூட நான் அந்த போலீஸ்காரனை சுட்டு பார்த்துட்டேன். ஆனா அவன் சாகல. எவன் அந்த சாகாத போலீஸ்? அதான் சார் அந்த எட்டி கண்டெய்னர்ல மூழ்கி அவன் நேத்தே செத்துருக்கணும். ஆனா அவன் இன்னும் உயிரோடு இருக்கான். அதுக்கு அந்த பையன் தான் காரணம். ப்ரொஃபசர், டாக்டர், பிலாசபர், நீங்களா லைனுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒரு அதிசயமான பதக்கம் எங்க கையில கிடைச்சிருக்கு. நீங்க இந்த மாதிரி ஒரு பதக்கத்தை பாத்திருக்கீங்களா? நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. நீங்க பாத்திருக்கீங்களா டாக்டர்? நான் இத பாத்திருக்கேன். அந்த மீன் சின்னம் உயிரை குறிக்குது. இந்த பாம்பு மெடாலியன் பதக்கம். இத பத்தி நான் சொல்ல போற கதை உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதோட ஒரு பக்கத்துல பாம்பு இருக்கும், இன்னொரு பக்கத்துல மீன் இருக்கும். உங்ககிட்ட இருக்கிறது உண்மையான பதக்கம்னா அது புராண காலத்துல சொல்லப்பட்ட மந்திர பதக்கம். மரணமில்லாத வாழ்க்கையை தரக்கூடிய தெய்வீக பதக்கம். புரிஞ்சுதா? அது எப்படி கிடைச்சது? ஒரு பையன் கிட்ட இருந்தா அது உங்களுக்கு கிடைச்சது. 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை பிறக்கிற ஒரு தெய்வ குழந்தையால தான் அந்த பதக்கத்தோட 2 பாதியை ஒண்ணு சேர்க்கவும் செத்தவங்களை புழைக்க வைக்கவும் முடியும்னு வேத நூல்ல எழுதப்பட்டிருக்கு. யூ ஆர் லக்கி. இது வெறும் கட்டுக்கதை. இதோட இன்னொரு பாதி எங்க? கொஞ்சம் இருங்க, அவர் சொல்றத கேட்போம். உங்களுக்கு சாவே இல்லாத வாழ்க்கையும் அசாதாரண சக்தியும் வேணும்னா அந்த அற்புத நிகழ அதோட இன்னொரு பாதியும் வேணும். இந்த கம்ப்யூட்டர் காலத்துல யாரு மாட்டீங்களே உண்மையை ஏத்துக்கவே மாட்டீங்களே. இத பாருங்க, புராணங்கிறது வெறும் கட்டு கதை இல்ல. தேங்க்யூ ப்ரொஃபசர், டாக்டர், பிலாசபர். நாம அப்புறம் பேசலாம். ஏன் ஆண்டவன் ஒரு சின்ன பையன்கிட்ட இவ்வளவு பெரிய சக்தியை கொடுத்திருக்கான்னு தான் புரியல. அந்த ஸ்னேக் இப்படி அலையறது இந்த பதக்கத்துக்கா இல்ல அந்த பையனுக்கா? ஒரு முக்கியமான விஷயம், அந்த பையனை பத்திரமா பாத்துங்க. அந்த பதக்கத்தால உயிரை கொடுக்கவும் முடியும், எடுக்கவும் முடியும். ஓகே, நான் முன்பக்கம் பாத்துக்கிறேன். நீ சீக்கிரம் நம்ம ஆளுங்களை கூட்டிட்டு பின்பக்கம் இருக்கிற நிக்காவோட அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து சேர்ந்துரு. என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சு. சாரி. கிழிஞ்சது. கூச்சப்படாம இதை உன் வீடு மாதிரி நினைச்சிட்டு சாப்பிடு. என்ன சாப்பிட்டுக்கண்ணா? என்ன வேணும் உனக்கு? வெள்ளரிக்காய் சாப்பிடுறியா? இந்தா சாப்பிட்டு பாரு. பிடிச்சிருக்கா? சோ ஸ்வீட். உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியலடா. நான் ரொம்ப நல்லா சமைப்பேன். என் சமையல சாப்பிடுறவங்க கண்ணுல இருந்து அப்படியே பொலபலன்னு தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிரும். என்ன கொஞ்சம் காரம் ஜாஸ்தியா இருக்கும், அவ்வளவுதான். பீனட் பட்டர் அண்ட் செலி சாண்ட்விச். இந்த காம்பினேஷனை தந்தா எடி மூச்சு முட்டை விளாசி தள்ளிடுவாரு. பாவம், அதை சாப்பிடுறத தவிர அவருக்கு வேற வழியும் இல்லைன்னு வச்சுக்க. ஏன் வழி இல்ல? ஏன்னா வேற எதுவும் எனக்கு சமைக்க தெரியாது. அவர் செத்து போயிட்டாருங்கிறத என்னால நம்பவே முடியல. இவர் சாகல. சாகலையா? இல்ல, உனக்கு தெரியாது கண்ணா, எடி நீங்க திரும்பி வர மாட்டாரு. நான் தான் அவரை வரவழைச்சிட்டேனே. ஓகே, நம்மளை விட்டுட்டு எடி தெய்வத்துக்கிட்ட. கொஞ்சம் தோற. எடி அங்கிள்,
Oh my God. Eddie. பாத்தீங்களா, நான் தான் அப்பவே அவன் சாகலன்னு சொன்னேன்ல. நான் சாகல. அந்த பையனை கொண்டு வந்துட்டாங்க சார். ஓகே. Welcome, my dear goody friend. So, விஷத்தை குடிச்சிட்டு நான் இப்ப சாக போறேன். நீ எனக்கு உயிர் கொடுக்க போற. அதுக்கப்புறம் எனக்கு சாவே கிடையாது. இந்த உலகமே என் காலடியில கிடக்கும். இது நடக்குமா சார்? பொறுமையா நடக்க போறத உட்கார்ந்து வேடிக்கை பாரு. நான் செத்ததும் இந்த பையன் எனக்கு உயிர் கொடுப்பான். எனக்கு இவன் உயிர் கொடுக்கலன்னா இவனை கொன்னுடு. அதுக்கப்புறம் உனக்கு யார் உயிர் கொடுப்பாங்க கண்ணா? அல்ப உடம்பு. சோ, இனிமே உன்னால எனக்கு ஆக வேண்டியது எதுவுமே இல்ல. நீ இன்னும் மரணத்தை ஜெயிக்கல. வாட்? மரணத்தை ஜெயிக்கணும்னா பதக்கத்தோட 2 பாதியும் வேணும். பதக்கத்தோட இன்னொரு பாதியை எங்க வச்சிருக்க? பதில் சொல்லு. நிக்கோ, நான் சாகல, உயிரோட தான் இருக்கேன். கவலைப்படாத. எடி, நான் உன்னை உயிர் இல்லாத நிலையில தான் அங்க பார்த்தேன். அப்புறம் நீ எப்படி உயிரோட இங்க? டென்ஷன் ஆகாத, அதான் வந்துட்டல. கப்பல்ல கண்டெய்னருக்குள்ள செத்து கிடந்த நிலையில தான் உன்னை பார்த்தேன். ஆமா, நீ உயிரோட இல்ல, செத்து கிடந்த. நிக்கோ, அந்த பதக்கத்தை வச்சு அந்த பையன் தான் என் உயிரை வீட்டு கொண்டு வந்தான். அந்த பதக்கத்தை வாங்க தான் அவனை தூக்கிட்டு போயிருப்பாங்க. ஒருவேளை அந்த பதக்கத்தை வச்சு அவனும் உன்ன மாதிரியே சக்தி உள்ளவனா ஆகலாம்ல? ஆகலாம். முழு பதக்கமா அவனுக்கு அதுக்கு வேணும். ஆனா அவங்கிட்ட பாதிதான் இருக்கு. லுக், அதிகமா உணர்ச்சி வசப்படாதீங்க. உங்களை அது 7ஆம் கூடத்துல கொண்டு போய் விட்டுடும். இப்ப நாம ஸ்னேக்கோட ஹெலிகாப்டர் எந்த இடத்துல இருக்குங்கிற ரகசியத்தை கண்டுபிடிச்சாக்கணும். 1 ஹவர்க்குள்ள வானத்துல என்னென்ன பறந்துச்சுங்கிற விஷயத்தை நீ செக் பண்ணு. நமக்கு தெரியாம ஆகாயத்துல ஒரு காக்கா கூட பறந்திருக்க கூடாது, பறக்கவும் விடக்கூடாது. ஓகே? எடி, ஸ்னேக்கு அந்த இன்னொரு பாதி தேவைன்னா அவன் நிச்சயமா உன்னை தேடி இங்க வருவான். அவன் என்ன கண்டுபிடிக்கணும்னு சொன்னா
முதல்ல என் பார்ட்னர் வீட்டுக்கு தான் போவான். ஏன் வீட்டுக்கா? என் வைஃப்க்கு ஆபத்து. என் குழந்தையை காப்பாத்தணும். வாட்ஸன், அடா பாவி, எங்களை கழட்டி விட்டுட்டு காத்தா பறக்குறியே. இருந்தாலும் இது ரொம்ப ஓவர் ஸ்பீட். பைக் எடுத்துக்க. தேங்க் காட், அவங்களுக்கு ஒண்ணும் ஆகல. கார்லோ, கார்லோ, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னங்க சொல்லணும்? எடியும் நானும் எடிய நீங்களும் சேர்ந்து வேலை செய்ய போறீங்க, அதானே? அவங்க வந்துட்டாங்க. போய் மறைஞ்சிக்கங்க. கார்லோ, ஏன் இப்ப போற? வீட்டை கிளீன் பண்ற நேரமா இது? இத வச்சுக்கங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? இது வரைக்கும் ஒண்ணும் ஆகலடியே. நீங்க நான் அவளை பாக்குறேன். பொண்டாட்டி ராட்சசி. யார் போனது தெரியலையே. இங்கே இருக்கணும் கண்ணா. வெளியே வந்தீங்கன்னா குண்டடி பட்டுரும். ஓகே, ரைட். எவ்வளவு தைரியம்டா உனக்கு? என் பொண்டாட்டி ஷூட் பண்றியா? சூப்பர் கண்ணே. எங்கோ ஆளை காணுமே. உனக்காக இங்க எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? சொல்லு, அந்த பையன் எங்க? பையன் இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா இருக்கான். ஆனா பதக்கம் தான் இருக்க வேண்டிய இடத்துல இல்ல. ஓடாத எடை, நீ எங்க போனாலும் என்கிட்ட தப்ப முடியாது. அந்த பதக்கம் எனக்கு சொந்தமானது. அது உன்கிட்ட இருக்க கூடாது. அத மரியாதையா என்கிட்ட கொடுத்துரு. சொன்னா கேட்காம ஓடுனி. இனிமே என்ன ஜெயிக்க யாராலையும் முடியாது. இந்த உலகத்தையே ஆட்டி படைப்பேன். தெய்வ சிறுவா,
ஆண்டவன் உன்னை அழைக்கிறான். எடி மயக்கமா இருக்கா நிக்கோ? வேற ஒண்ணும் இருக்காது, பயப்படாத. மூச்சு விடுறாரா இல்லையான்னு கூட சரியா புரியலையே. அந்த பையன் ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. எடி உனக்கு ஒண்ணும் ஆகல. அந்த பையன் உயிருக்கு ஆபத்து. ஆமா, ஸ்னேக் அவனை நிச்சயமா கொன்னுடுவான். ஏய், உண்மைதானடா? தெரியல. ஸ்னேக் அவனை நாகமலை கோட்டைக்கு கொண்டு போயிருக்காரு. அது தவிர எனக்கு ஒண்ணும் தெரியாது. உடனே நாம அங்க போயாகணும். You see, Mr. Eddie, I am flying like கில்லாடி. நான் பறக்க போற முன்னாடி நீங்க பைக்ல வாங்க பின்னாடி. சரிதான் போயா கோமாளி. என்ன பிளைட் பக்கம் பண்ணுது? என்ன பண்றது இப்போ? அவன் இருக்கிற மலைக்கோட்டையை நெருங்கிட்டு இருக்கோம். இன்னும் 5 மைல் தூரம் தான் இருக்கு. ஏடி முன்னாடி போறேன்னு சொன்ன அந்த கில்லாடி தள்ளாடி விழுந்துட்டாரா? என்னாச்சு அந்த கோமாளிக்கு? எப்பா ஆத்தர் தடக்கினாலும் இதை அடக்க முடியலடா சாமி. அப்பாடி இப்பதான் பாரம் குறையுது. இனி எதுக்கு சிப்ப திறக்க கூடாது. அவசரம் சொல்லிட்டு போனா ஆளே காணுமே. நீ எப்படி இந்த கோட்டைக்குள்ள வந்த? எங்க அந்த பையன்? சொன்னா கேட்டாதான். நீ வந்துரு. விடாதீங்கடா, அவனை அடிச்சு பின்னுங்கடா. ஐயோ வாட்சன், வாட்சன், உனக்கு ஒன்றும் ஆகலையே? இல்ல, இனிமே தான் ஆகணும். ஆல்ரைட், பி கேர்ஃபுல். எங்கப்பா என்ன அம்போன் விட்டுட்டு போற? Jay, are you all right? அது அங்க இருக்கா, பிடிங்க அவளை. ஹலோ லேடி போலீஸ்.
கொஞ்சம் என் கூட விளையாடி பாக்குறியா? யா. Lone Ranger at TamilRockers.net. போலீஸ் அசையாதீங்க! போலீஸ் அசையாதீங்க! போலீஸ் நீங்க ஆபத்துல இருக்கீங்க. கவலைப்படாத, ஒன்னும் ஆகாது. எனக்கு அப்படி தோணல. அதெல்லாம் ஒன்னும் ஆகாது கண்ணா. ஓடிவா. ஓடுங்க, உங்களுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். என்னடி துள்ற? சிங்கத்தோட குகைக்கு சிறுநறி வரக்கூடாது. போய் எடுத்துக்கிட்டு வா. My dear brother, அவ செத்துட்டாள் என்று கவலைப்படாத. பிறந்தா எல்லாரும் செத்துதான் ஆகணும். அதான் மனுஷ பிறவி. அவங்க விதி அப்படி. இந்த மண்ணுல நீயும் நானும் நிரந்தரமானவங்க. நம்மள சாவு நெருங்கவே முடியாது. நாம நினைச்சதை சாதிக்கலாம். அந்த பொண்ணு செத்துட்டாலே நீ என்கிட்ட மோதி வீணா உன் சக்தியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அப்புறம் உன்னைய நான் கொல்ல வேண்டியிருக்கும். அதையும் பாத்திரலாம். அங்கிள், உயிர் கொடுத்த பதக்கத்தாலேயே அவன் உயிரை எடுத்துருங்க.
ஜெய், இவளுக்கு உயிர் கொடு. நீங்களே கொடுக்கலாம். நிக்கோ, என்ன ஏன் அடிச்ச நிக்கோ? இது நான் கீழே விழுந்த நேரத்துல நீ என்ன தாங்கி பிடிக்காததுக்கு. இது நீ எனக்கு உயிர் கொடுத்து உன்ன மாதிரி என்ன மாத்தினதுக்கு. போலீஸ் அசையாதீங்க. கிழிஞ்சது. இவங்க கிட்ட இந்த டயலாக் சொல்லி பிரயோஜனம் இல்ல. டேடி, உங்களை காப்பாத்துறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். ஆனா நீங்க என்ன கண்டுக்காம ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இந்த கசமுசா வேலையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. முதல்ல அந்த பையனை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். கண்ணா, எனக்கு இருமல் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இந்த வியாதி வந்தா செத்துருவாங்களா? என் உசுறு இன்ஸ்டால்மெண்ட்ல போய்கிட்டு இருக்க. உன் பதக்கத்தை எடுத்து ஒரு தடவை என்ன காப்பாத்துப்பா. நிஜமாத்தான் சொல்றேன். ஹலோ, ஏதாவது பண்ணியா உயிர் பிச்சை கூட கூடியா பிளீஸ். அந்த பதக்கத்தை கொடுக்கண்ணா, கொடுண்ணா. சரி, இட்ஸ் ஓகே. அதுக்கெல்லாம் ஒரு மச்சம் வேணையா. வா போலாம். பாய். புஜேனுங்க, நிக்கோ, எடி, என்ன தனியா விட்டு போறீங்களே? ஒரு தெய்வீக சிரிப்பு சிரிச்சுக்கிட்டே அந்த பையனும் போயிட்டா. இனி ஒருத்தனையும் நம்ம கீழே வேலைக்கு வச்சுக்க கூடாது. அது சரியாவும் வராது. தன் கையே தனக்கு உதவி.